Hi viewers, இன்னைக்கு நம்ம வெஜ் மோமோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு வெசல் எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் மைதா மாவு, 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்ட்டா மாவு பிசைஞ்சுக்கோங்க. மாவை நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிக்கிட்டு ஒரு 30 நிமிஷம் தட்டு போட்டு மூடி நல்லா ஊற வச்சிருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு கப் வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் 1 கப் கேரட், 1 கப் முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் குக்கிங் வினிகர் ஊற்றிக்கோங்க. எல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. காய் ரொம்ப அதிகமாக வதங்கிடக்கூடாது. நல்லா ஃப்ரை பண்ணுங்க. கடாயை இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், காயெல்லாம் நல்லா வதங்கியிருக்கும். கொஞ்சம் நல்லா பரட்டி விடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் அந்த காய் நம்ம செஞ்சுருக்கோம் இல்லைங்களா ஸ்டஃபிங், அதை மாற்றி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். நல்லா ஆறணும் ஸ்டஃபிங், அப்போ தான் நம்ம மோமோஸில் போட முடியும். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மாவு நல்லா உப்பி வந்துடுச்சு. மாவு எடுத்து திருப்பி நல்லா ஒரு தடவை பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. மாவை உருட்டிக்கிட்டு கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு எடுத்து கொஞ்சம் மாவு மேலே போட்டுட்டு நல்லா உருட்டிக்கோங்க. மாவை நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு உங்கள்கிட்ட குக்கீஸ் கட்டர் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வேறு ஏதாச்சும் மூடி இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அதில் ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஸ்டஃபிங் எடுத்துகிட்டு சென்டரில் வைங்க. சுற்றி எண்ணெய் இல்லைன்னா தண்ணி தடவலாம். தடவிட்டு சின்ன சின்னதாக மடிச்சுக்கோங்க. அப்போ தான் நல்ல ஷேப் வரும். மடிச்சுக்கிட்டு ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுங்க. சென்டரில் ட்விஸ்ட் கொடுத்துட்டு சென்டர் பார்ட்டை கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அழகான மோமோ ஷேப் வரும். இதோ நம்ம மோமோ ஷேப் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மோமோஸும் செஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம மோமோஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதை ஸ்டீம் பண்ண போகிறோம். நான் இட்லி குக்கர் எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி இட்லி வேக வைப்போமோ அதே தட்டை யூஸ் பண்ணி கீழே ஒரு காட்டன் கிளாத் நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அது மேலே மோமோஸ் வச்சுருங்க. மோமோஸ் வச்சுட்டு தட்டை போட்டு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தட்டை எடுத்து பாருங்கள். மோமோஸ் மேலே ஷைனிங்காக இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் மோமோஸ். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். தட்டு எடுத்து ஆற விட்டுடலாம். ஆறின மோமோஸ் எல்லாம் நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது இந்த மோமோஸு. இந்த மோமோஸை டொமேட்டோ சாஸோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். டொமேட்டோ சாஸோட ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.